அம்மா அக்னி முத்தம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தாயே. எல்லாம் நல்லபடியா முடியும்பா. ஆமாம்பா, நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும்பா. போடுப்பா, போடு, ஆத்தால வேண்டி போடுப்பா. ஏன்பட்டா வட்டிக்கு நிறைய காசு வாங்கி இவ்வளோ ஆழம் போய் இன்னமும் தண்ணி வரலையப்பா. இல்லையா விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாருண்ணா. இப்போ இருக்கிறது இந்த நிலமும் வீடு மட்டும்தான். இந்த நிலத்தோட பத்திரத்தை வச்சு வாங்கக்கூடாத இடத்துலலாம் வட்டிக்கு வாங்கிட்டாருடா. இத்தனை வருஷத்தில் என் செல்லையை கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லைடா. எப்படியாவது சீக்கிரம் வேலைக்கு போயே ஆகணும். கவலைப்படாத மாப்பிள்ள, ஏதாவது பண்ணுவோம். மாப்பிள்ள பேசாம நம்ம குமரேச மாதிரி நீயும் ஃபாரின் போயிடா. நானா இருக்கே மிதிச்சேன், செல்லியா பார்த்துந்தாரு. டேய் மாப்பு, நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு வேலை இருக்கு, சரியா? என் செல்லையாக்கு தெரியாத வேலையாக இருக்கணும், அவ்வளோதான். ஏய் செல்லியா நான் சாதாரணாளா? அண்ணன் காவடி குன்ன காவடி எடுத்தா கூட முடியாதுடா. டேய் கரிச்சங்குஞ்சி, யாருக்குமே தெரியாத வேலைடா. அப்படி என்னடா வேலை? ஏய், நம்ம பார்க்க போகிற வேலை அரசாங்கத்துக்கு எதிரானது. வெளிநாட்டில் வேலை செஞ்சு அவங்க அனுப்புகிற பணத்தை கரெக்டாக அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். போகிற வழியில் தொலைச்சிட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளை தொலைச்சிடுவானுங்க. புத்துலாம் இருக்கு. புத்தா அப்படியே தூக்கிட்டு சொத்துறான்னு வச்சுக்கோ, செத்துருவேன். வேற எப்படி தெரியுது? உன்னை முதல்ல வேலைக்கு கூப்பிட்டு போகிறேன். செல்லியாவை நினச்சா எனக்கு தான் பக்குன்னு இருக்கு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் கூட்டிகிட்டு போ. ஏய் நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன் பயப்படுறவா? எலிக்குஞ்சி நீயா பார்த்துடா, பார்த்து வாங்க. நிறுத்த, நான் நினச்சிக்கிட்டு போவா? தேவையில்ல, போடா போ. என்னடா பூசணிலாம் எடுத்துட்டு போறான்? வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்க. இந்த பணத்தை அவங்களே கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் மாட்டினா இவங்க பண்ணுற உண்டியல் தொழில் வெளியே தெரிஞ்சிடும். அதனால தான் நம்மளை வச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப உஷாராக இருக்கணும்டா. என்னாலும் பரவாயில்ல, என் செல்லையாக்கு நான் ஏதாவது செய்யணும். இடம் வந்துருச்சு, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நீ போ. பெட்டாபுலி, ஏய் சீக்கிரம் வாடா. யாரா அவரு இப்படி பணம் வச்சிருக்காரு? இவர் தான் மீசா, உங்க எல்லாமே இவர் தான். என் வாழ்க்கையில் இவ்வளோ பணத்தை பார்த்ததே இல்லடா. ஏய் வேற யாரா? வாடா சீக்கிரம். ஏன்டா பணத்தை இப்படி கெட்டி கெட்டி கொண்டு போறாங்க? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். அஞ்சாமட வாடா வாடா. என்னடா கீழெல்லாம் கொட்டிட்டு இருக்க? பணத்தெல்லாம் பாதுகாப்பாக கொண்டு போங்கடா. அண்ணே அது வணக்கம். வேலைக்கு கொடுத்துருக்கீங்க. வேலைக்கு சேர்க்கலாண்ணே. பார்த்து சுத்தமாக இருந்துக்கோங்கடா. சரி. சரி பார்ப்போம். சரிண்ணே. அழகரு லிங்கண்ண அண்ணா வந்துட்டாங்களா? போய் பாரு. நீ சார் கையில் பணமாக விளையாடுது, ஆனால் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏண்டா லிங்காவுக்கு மீசை தான் இல்லைன்னு சொன்னேன். அழகர் மீசைக்கிட்டே இவ்வளோ தெனவட்டா பேசிட்டு போறாப்புல. அழகர் என்ன மீசையோட வசதியா? அழகர் முதலாளிகிட்ட ரொம்ப வருஷமா இருக்காப்புல. சரி வா பட்டா. தவளக்குளம், இந்த பணத்தை கொண்டு போய் கொடுறா. அண்ணே அது 8 கிராம் அண்ணே, வேற ஏதாவது மாற்றி கொடுங்க. என்னடா அடிக்கலாம் செய்கிறாங்க? சொன்னதை கேட்காட்டி அடிக்காம கொஞ்சுவாங்களா? என் உசுர் எடுக்க வந்து சேர்றான் பாரு. வணக்கம் மிஸ், எங்கள் ஊர் போயில்வா, என் சேக்கலிங்க தான். அதான் அண்ணன்ட்ட சொல்லி வேலைக்கு சேர்க்கலான்னு. காதர், நான் ஏற்கனவே உங்க கூட சொல்லியிருக்கேன், இங்க எந்த புது பசங்க அழைச்சு வந்தாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு. டேய் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விளையாட பார்த்துட்டு இருக்கோம். டேய் கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீ சார் அவங்கள கூட்டம் வந்துருக்கிறது நம்ம காதர். பல வருஷமா வேலை பார்க்குறான், ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அவன் கூட்டம் இந்த ஆளுக்கு வேலைலாம் சொல்கிறேன். யாரை வைக்கணும் யாரை தூக்கணும்னு எனக்கு தெரியும். நம்ம பசங்கண்ணே வேலைக்காக வந்திருக்காங்க. மீச வேலைக்கு வேணான்ற. இல்ல தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈசா நம்ம அழகிறதா சொல்றான்ல, போட்டு விடியா. ரொம்ப நன்றி அண்ணன், இதை தான் சொல்லுவாரு எனக்கு தெரியும். ஏய் வெத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு பணத்தை கொடுத்தான்ட்டு. எதுக்குடா கையெழுத்து? ஏய் இங்கே எல்லாமே அப்படித்தான், சொல்கிறத மட்டும் செய். போ போறா போடா. ஏம்மா புரிய சுடு தானே? ஆமாய்யா, இந்த வீடு தான். வெளிநாட்டிலேருந்து உங்கள் பையன் பணம் எழுதிக்கியா? வேற பணம் அனுப்பியிருக்கான். இந்தாம்மா. சரிப்பா.
ஹாய் ஹாய் தாய் கழுவி தந்தை கழுவன் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸ்வீட் கிராமத்து மக்களே, நான் வெளிநாட்டுக்கு போகும்போது ஊர் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறல. நான் பூச்சிப்பல் பூபதி. குமரேசா எப்படி இருக்க? குமரேசனா? குவைத்து குமரேசன். நீ எல்லாம் என்கிட்ட பேசாதடா, நீ மேல செம கோவத்துல இருக்க. போடா. ஏண்டா என்ன நோண்டா பசங்க நீ வந்திருக்கன்னு சொன்ன சந்தோஷத்தோட ஓடி வந்தா அடிக்கிற? டேய், எங்க வீட்டுக்கு போட்ட லெட்டரை விட உனக்கு தானே அதிகமா லெட்டர் போட்டேன். அன்பனாச்சேன்ட்டு ஒரு லெட்டருக்காவது பதில் போட்டியா? ஒரு லெட்டர் ஃபுல்லா லெட்டர் போடு லெட்டர் போடு லெட்டர் போடுன்னு மட்டும் எழுதி போட்டேன். அதுக்காவது ஒரு பதில் லெட்டர் போட்டியா? இது நான் உனக்கு அனுப்பின லெட்டர். என் கேள்வி என்னன்னா, நீ ஏன் எனக்கு பதில் லெட்டர் போடல? லெட்டர் போடு லெட்டர் போடு லெட்டர் போடுனா ஏதாவது லெட்டர்ல உன் அட்ரஸ் இருந்தாடா. அதனால தான் எங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தவங்க கூட திரும்ப லெட்டர் போடலையா? இது தெரியாம உன் மேல கோவப்பட்டேன். சாரி மாப்ள. டேய், மீசியை தெரியாமல் இருக்க முடியுமாடா? இதை பாரு மீசை, நீ லிங்கா கிட்ட இருந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்குவேன்? அது எதுக்கு? நீ என் கூட சேர்ந்தா நான் அதை டபுளாக கொடுப்பேன். என்னங்கிற? நான் சொல்கிறபடி செய்வியா? பெருமாளே, எனக்கு துரோகம்னா என்னன்னு தெரியாது பெருமாளே. விசுவாசம்னா மீசான விசுவாசம். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. உன்னை மாதிரி உண்மையான ஊழியனாக இருக்கிறவன்லாம் இப்படி போவான். கொஞ்சம் தப்பு தண்டா பண்ணி நம்ம கூட சேர்றவன்லாம் இப்படி வருவான். நீ இப்படி வர்றதுன்னா என் கூட இருக்கலாம், ஆனால் நான் சொன்னபடி செய்யணும். எங்கத்தான் போற? நயினார் கோயில் பாட்டி. நயினார் கோயிலுக்கா? பார்த்து சூதானமா போ. ஏன், என்னாச்சு பாட்டி? 4 நாளைக்கு முன்ன ஒரு பொண்ணை கெடுத்து விட்டாங்க. ஆள் யாருன்னு தெரியல, கைலியை வச்சு மூஞ்ச மூடிக்கிட்டான். அதனால பார்த்து சூதானமா போ. சரி பாட்டி. இந்த கத்தி. அப்படிலாம் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஆனா யாராவது வந்தா ஒருத்தர் அடி ஆத்தா, நீ தைரியமான பொண்ணு தான், போ. மா, இங்க நயனார் கோயில் ஆறுமுகசாமி வீட்டுக்கு எங்கிட்டு போனோம்? அந்த போகுத ஒரு புள்ள, அந்த ஊருக்கு தான் போகுது. அந்த போதா அந்த பிள்ளையா? ஆமா. சரிம்மா. போறா. யாருன்னு தெரியல, கைலியை வச்சு மூஞ்ச மூடிக்கிட்டான். அதனால பார்த்து சூதானமா போ. யாருக்கும் பயப்பட மாட்டேன். கிட்ட வந்தா ஒருத்தர் வருது. அடேங்கப்பா. பணம் கொண்டு வந்திருக்கமா? உங்க ஊர்ல பணம் கொண்டு வந்தா அடிப்பீங்களா? அந்த பொண்ணு தான் பண்ணி தப்பா நடக்க வந்தேன்னு சொல்லிச்சுப்பா. அந்த கறி மூட்டை போட்டுக்கிட்டு இருக்க அம்மா தான் சொல்லிச்சு, அந்த பிள்ளை பின்னால போனா ஆறுமுகசாமி ஊருக்கு போயிடலான்னு. அதான் வந்தேன். சரி சரி, யாருமா ஆறுமுகசாமி பொண்டாட்டி? நீங்க தானா? உங்களுக்கு பொண்ணு இருக்கா? பொண்ணு இருக்க. அந்த பொண்ணு தானா? அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதியா? தெரியாத பொண்ணுக்கே இப்படியா? தம்பி காப்பி தண்ணி குடிச்சிட்டு போறது. தங்கமான புள்ளையா இருக்குல்ல, இந்த புள்ள பேச்ச கேட்டு அடிச்சு போட்டோம். அப்படியே ஏமா பார்க்க தங்கமான புள்ளையா இருக்கு, அதை போய் தப்பா நினைச்சிட்டியா? ஆமா, நீ யாரு? நான் ஓட்டர் லிஸ்ட் எடுக்க வந்தேன்.
உங்க பேர் என்ன? என் பேர் மாரியம்மா. என்னடா 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்று பார்த்துருக்கானே. என்ன லவ்வா? இப்போதான் நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் செட் ஆகிடும், பார்த்துக்கலாம். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் நல்லா போகுதுண்ணா. நம்ம மீசையை பார்த்தா தான் கொஞ்சம். டேய், அவன்லாம் ஒரு ஆளு, அவனும் நம்மள மாதிரி வேலைக்காரன் தான்டா. அவனை பார்த்து பயப்படுற? என்ன அழகரே பின்னாடி பேசிக்கிட்டு இருக்க? வா மீச. வந்தோமா பணத்தை வாங்கணுமா போகணுமான்னு இருந்தா எல்லாத்துக்கும் நல்லது, புரியுதா? விடு 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 மீச, நம்ம பசங்க சும்மா பயம் கேட்டாத. இவனை எப்படியாவது குடிக்க கொஞ்சம் வண்டியில் எடுத்துருவோமா? ஏ பட்டா, சாப்பிடாம என்ன வச்சிட்டு இருக்க? அவன் வேற உலகத்துல இருக்கான். பட்டா தம்பி, ஏய் முட்டையத்தி வாடா. வரம்பா. ஒரு ராகம். என்னடா இவன் 2 நாள் அந்த பொட்டா போய் விட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கா? என்னடாச்சு அவனுக்கு? அதெல்லாம் உனக்கு தெரியாது. என்ன ஆச்சு தெரியுமா? அதை தாண்டா கேட்குறேன். அவனுக்கு என்னடாச்சு? அவன் ஒரு பொண்ணை பார்த்துட்டான். என்ன பொண்ணா? ஆமா. யாருடா அந்த பொண்ணு? பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா பாப்பான். தனியாவே பார்த்துட்டான். என்னை கட் பண்ணி விட்டுட்டான். சரி சரி சரி, எங்கடா பார்த்தா அந்த பொண்ணு? அவன் பார்த்த இடத்துல சொல்ல முடியாது. என்னையும் கூட்டு போய் காட்டியிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் நண்பனே கிடையாது, துரோகி. பாரு, என் மகனை துரோகின்னு சொல்லாது. யாரா அந்த பொண்ணு? எங்கடா பாத்தியா? தம்பி, ஏய் பட்டா, பொண்ணு பார்த்துருக்காம எப்படி தம்பி இருப்பா அந்த பொண்ணு? அந்த பொண்ணோட கண்ணு இருக்குல்லப்பா, கண்ணு அப்படியே நம்ம அம்மா கண்ணு மாதிரியே இருக்கும்பா. அந்த பொண்ணோட முகமும் அப்படியே நம்ம அம்மா முகம் மாதிரியே வட்டமா அழகா இருக்கும்பா. அப்புறம் அந்த பொண்ணோட முடி கூட அம்மா மாதிரியே நீளமா கருகருன்னு அடர்த்தியா இருக்கும்பா. ஐயோ தம்பி, நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க. வா போய் அந்த பொண்ணை பார்ப்போம். வா வா வா. எங்க போற? பொண்ணை பார்க்கறதுக்கு. சுத்தி பாருப்பா, எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. ஐயோ, என்னையே மறந்துட்டேனா? இங்க பாரு, நாளை காலையில அந்த பொண்ணை போய் பார்க்கறோம். என்ன சரிப்பா. பொண்ணெல்லாம் பார்க்கற நீ திருட்டு போயிட. வருமோண்டா, அப்பனும் பிள்ளை மாரியே பேசிக்கிறாங்க. அவன் பேரும் தெரியாது, ஊரும் தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு இவ்வளோ புலம்புறவ, அன்னைக்கே சரின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப அவன் என்னை தேடி வரமாட்டானா? அதாண்டி எனக்கும் புரியல. அன்னைக்கு அவ்வளோ ஆர்வமா இருந்தவன் இன்ன வரைக்கும் அவனை தேடி வராம இருக்கான். அப்படி என்னதான் வஞ்சியோ. பஸ் வந்துச்சா? ஏய் பூச்சென்றா. பதியணுமா வேணாமா? பதியும் ஆழமா பதியும். ஏய், அவங்க நிக்கிறான். நிக்கிறான்டி. பஸ் வர போகுதுடி. பஸ் போகுது. நீ எத்திக்குவா. ஐயோ செல்லையா. ஏய் செல்லையா, இங்க என்னடா பண்றாரு? என்ன கேட்டா எனக்கே கூட தெரியும். வேலைக்கு தான் போறோம் தெரிஞ்சா அவ்வளவுதான்டா. ஏப்பு எங்க போறீங்க? யோ, அது தெரியாம தான் நாங்க முடிச்சிட்டு இருக்கோம். சுமாரியா இது வேற. பெரியவரே பெரியவரே. செல்லையா யாரு? பொண்ணு ஒண்ணு கூப்பிடுது. என்னையா? என்னடி பூச்செண்டு எதுக்குடா செல்லையாவை கூப்பிடுறா? கூப்பிட சொல்ல தாண்டா செல்லையாவே கூப்பிடுறா. ஏய் திரும்புறா. மஞ்சள் கலர் சட்டை போட்டவன். கூப்பிடுறேன். மஞ்சள் கட்ட போட்ட சட்டை யாருப்பா? யாரையுமே காணாம. 2 பேரும் செல்லையாட்ட மாட்ட போறடா அப்படிங்கற. கூப்பிடுங்க. கண்டக்டர், மஞ்சள் கலர் சட்டை யாருப்பா? அவங்க ஓடுற வண்டில ஏறினாங்க, ஓடுற வண்டிலே இறங்கி ஓடிட்டாங்க. நீ எப்படா சட்டையா ஊத்த? அதெல்லாம் அவன் மஞ்சள் கட்ட போட்ட சட்டைன்னு சொல்லும் போதே கழட்டிட்டேன். நீ கேட்ட மாதிரி யாருமே இல்லையம்மா. இல்லை,
பெரியவரே பெரியவரேன்னு மரியாதையா கூப்பிட்டேன். இவ்ளோ பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு மொத்த பஸ்ஸையும் மறைச்சிட்டு இருக்கீங்க. உருவங்கறவனா அடிச்சு பல்ல உடைச்சு. நீ சும்மாரியா புலி மூட்டை. புலி மூட்டையா? ஆமா, ஏன் புளியன் கொட்டை. புளியன் கொட்டையா? என்ன பெரிய வாப்பாட்டியா இருப்பா போடுங்க. வாப்பாட்டியா? யார பாட்டியா வாப்பாட்டின்னு சொன்ன? ஏய் சிலியா, நீ வாப்பாட்டின்ற அவ வாப்பாட்டின்ற. ஐயோ நான் வாப்பாட்டி சொல்லப்பா. இங்க யாரு பஸ் நிப்பாட்டி ரெண்டு பேரும் போலீஸ்ல பிடிச்சு விட்டுறேன். போலீஸ் ஸ்டேஷன். சுந்தரா இரு, என்னால ஓட முடியல. என்னால தான் முடியல. நல்ல வேளை இந்த பஸ்ல நம்ம ஊர்க்காரன் எவனுமே இல்லப்பா. இருந்தா மொத்த மானம் போயிருக்கும். இனிமே அந்த பொண்ணு முகத்திலே முடிக்க கூடாது. நல்ல முடிவுப்பா இது. அங்க ஏன்டி அலப்பறைய கூட்டின? ஏய் அதை விடு. என்னடி அவன் பாட்டுக்கு இறங்கி போயிட்டான்? என்ன கேட்டா? ஒருவேளை அவன் இன்னும் என் மேல கோவத்துல இருப்பானோ? சொல்லுடி. எனக்கு எப்படியே தெரியும். உங்க வீட்ல எத்தனை பேரு? நம்ம ஊருக்கே வந்திருக்கடா. நான் தான் சொன்னோம்ல. வா வா. மொத்தம் 4 பேரா? அவருக்கு என்ன வயசு? டேய் பக்கத்துல இருக்கடா. ஒரு 2 வார்த்தை பேசி வந்துக்குமா? பதினுமா வேணும். அப்பனா நம்ம ஓரமா ஒதுங்கணும். அங்கிட்ட அங்கிட்டு. வெள்ளையாடா? ஆமா. வெள்ளையா நடந்து வரதே ஒரு தனி கம்பீரம் தான். ஆமா ஆமா. இந்த போறான்ல. ஐயோ இவ்வளோ கல்யா நடந்து வர்றது மட்டும் இல்ல, ஓடி ஓடிட்டு தண்ணி காப்பிடுறது தான். உண்மையா சொன்ன அடிப்பியா? நல்ல வேலை பார்க்கல. ஏ சுந்தரா, ஏ சுந்தரா, எங்க இருக்கம்பா? ஒரு பேச்சுக்கு சொன்னா அந்த ஊருக்கே வந்துட்டாடா அந்த பொண்ணு. யாருப்பா? எந்த பொண்ணு? அதான் நான் அந்த வாப்பட்டின்னு அந்த வாயாடி. அம்மா அவதான். இரு அந்த பொண்ணு தானே பாத்துறப்பா. இல்ல அவளை பார்க்க மாட்டேனா. நம்மள என்ன ஊர்ல யாரும் பார்க்கல. நம்மளும் வருவோம். ஓட முடியலையே. இப்படி மூச்சு வாங்குதே. வாப்பாட்டின்னா வாயாடின்னு புரியலையா அவளுக்கு? செல்லையா என்ன ஐயா இங்க கொஞ்சம் பாரு. என்னத்த பாக்க ஐயா இம்புட்டு இருந்துட்டு எங்க பார்த்தாலும் என்ன துரத்திட்டு இருக்க நீ? எனக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய பேர் இருக்கு தெரியுமா? செல்லையாங்கிறது நான் எழுதுறேன். சும்மா இருக்கா? கெட்ட நீ பேசிட்டு இருக்க, நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. துரத்திட்டு வரல, ஓட்டு லிஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். ஓட்டு போடுறதுக்கு இவ்வளவு தூரம் ஓட விட்டியாமா? ஓட்டா? ஆமா ஐயா, அவனை பார்க்க முடியலங்கிற கோவத்தை உங்ககிட்ட காட்டிட்டேன், மன்னிச்சிருங்க. மனுஷாப்ல கிளம்புமா? கிளம்பு. சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். என்னடா ஆச்சு? யானை தேடி ஊரில் அடைஞ்சிட்டு இருந்தேன். என் வீட்டு வாசல் நிற்கிறான். டேய் எங்கடா போறா? செல்லையிட்ட பேசிட்டு இருக்காடா. இப்போ போனா சரியா இருக்கும். பதினுமா வேணாமா? ஏன் நீங்களும் கூட போய் கண்டுபிடிச்சு கொடுக்கறதா? ஏ சும்மா இருப்பா, போற திரும்பிட போறா. தெரியுதுல்ல. காதல் வந்தா அவனா கையை தூக்கிறீங்க. மாப்பிள்ளைங்களா, ரொம்ப காஸ்ட்லியான ஆல்கஹால் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்டா. ஆமாம் மாப்பிள்ள, இதுக்கு எதுக்கு ஆல்கஹால்னு பேர் வந்துச்சு? மச்சான், முதல்ல ஆளை ஜாலி பண்ணோம், அப்புறம் ஆளையே காலி பண்ணோம், அதனால தான் ஆல்கஹால். நீ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு பெருசாக தெரிலடா. நான் அந்த சரக்கை குடிச்சதப்போ தான் தெரியுது நீ குவைத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன்னு. என்ன மாப்பிள்ள, ஆனந்த கண்ணீரா? மாப்பிள்ள, குவைத்தில் நான் சந்தோஷமா இல்லடா. ஏ மாப்பிள்ள, நம்மள விட்டு அவன் எப்படா சந்தோஷமா இருப்பான்? அப்படியா? இந்த கை வலது கை இல்லடா, குவைத்தில் இந்த கை. அங்கேயும் கை தானே? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்றா. சத்தியமா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். எல்லாம் சத்தியம் பண்ணுங்கடா. சத்தியம். மாப்பிள்ள, குவைத்துல ஒட்டகத்துக்கு குண்டி கழுவுற வேலை செஞ்சுட்டு ஏன்டா அலுப்பு பண்றீங்க? இந்த கையை வெட்டி அடுப்புல தான் ரொம்ப ஓவரா பண்ற.
மச்சான் நீ மட்டும் தான் என் மனசை புரிஞ்சுக்கிட்ட. தள்ளி உட்காருப்போ. நீ வாடா. வேகர மாமா, நான் அக்கல்ல கட்டி வந்த மாதிரி அடக்கமா போறேன். செட் அடிச்சுட்டு போ. நான் அத்தாச்சி துணியை துவைச்சு காய போட்டுருக்கியா? கோயத்துலாம் ஒரு தடவை போட்டா துணியை கட்டி தூர போட்டுருவாங்க. ஏய் வள்ளி மயிலே, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல சீனி முட்டாய்க்காக கதறி அழுவ மண்ண விழுந்து கத்துவேன். நான் ஃபாரின் மிட்டாய் வச்சுக்கோ. ஃபாரின் சாக்லேட்னு 10 பைசா மிட்டாய் கொடுக்குறேன். ஏய் டேஸ்ட் பண்ணு, டைம் வேஸ்ட் பண்ணாத. சாக்லேட் குடிக்கணும். கொஞ்சம் வரணும், எப்போ உன்ன கொஞ்சம் வரணும். தச்சிக்கலாம். நான் அத்தாச்சி பாப்பா ஆகி போயிடுச்சா? கழுவணும். அதுக்கு நான் கழுவி விட்றேன். நம்ம பாப்பாக்கு நம்ம பண்ணாம யார் பண்ணுவா? பாடிய செல்லமே செல்ல குட்டி. ஏ தவளை கொஞ்சம் சென்ட போடு, இந்த கையில போடு. அழகா வாஷ் பண்ணி வாசமா. ஒட்டகத்து குண்டி கழுவுன என் பிள்ளை கழுவுறியா? ஏய் அது ஒட்டகத்து குண்டி கழுவுனா எவனா சொன்னது? ஊரே சொல்லுது. நான் வர ஏய் நான் கோயத்துல ஹோட்டல் மேனேஜ்மென்ட்ல போறா. எவனா சொன்னது ஒட்டகத்து குண்டி கழுவுனா? ஏய் குண்டி யாரா சொன்னது? யாரா அந்த ஊரு கோல்டி? யாரா சொன்னது? ஏய் 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 ஐப்ளட் அணி குஞ்சி. ஏண்டா நான் வாங்கி குத்த சரக்கு அடிச்சிட்டு ஏன் மேலே வாமிட் பண்ணிட்டீங்களா? சாவு. எவனா அவன் சொன்னது? பாட்டி ரூபா கொண்டு வந்திருக்கேன். சாமி படத்துக்கிட்ட வைப்பா. குடிக்க தண்ணி கிடைக்குமா? உள்ள அப்பத்தா என்னம்மா வந்துட்டியா? கஞ்சி குடிச்சியா? குடிச்சிட்டோம்மா. இப்போ சாமி படத்துக்கிட்ட பணம் இருக்கு, எடுத்து வை. யார் கொண்டு வந்தாங்க? அன்னைக்கு கொண்டு வந்தானே அந்த பையன்தான். டேய் நான் இருக்கேன்டா. இவனுங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? என்னடா சத்தம் போடுறேன்? என் பையனை வேலைக்கா கூட்டிட்டு போற, அதுவும் உண்டியல் வேலைக்கு. உன்னை உண்டுன்னு நாக்கிறேன் பாரு. விடுச்சலையா பாவம். ஏய் இவனை நம்பாதப்பா, இவன் விஷம் உள்ள பையப்பா. இல்லையா விட்டு தொலை சொல்றேன்ல. டேய் நீ விட்டு தொலைந்து என் காதுல செத்து தொலைன்னு சொல்லிடா. நீ சத்தமாச்சு சொல்றானே. சொல்றேன்ல. ஐயா தலையா விட்டு தலையா. இனிமே வேலை கிழங்கு பொட்டாங்க கூட்டிட்டு போனேன் உண்டே போன ஜாக்கிரதை. ஐயோ ஏய் செல்லியா
காலையில எங்கப்பா கூட்டு போற? சமுத்திரம் வீட்டுக்கு. எதுக்கு? பட்டா தொலைச்ச பணம் சமுத்திர பணம். அவங்கிட்ட போய் தவணை கேட்கணும். தவணை கேட்டு என்ன பண்ண போற? தவணை கொடுத்தாதான் லிங்கா கிட்ட இருக்கிற பத்திரத்தை நம்ம வாங்கிடலாம். அவன் கையில பத்திரம் தான் நமக்கு சரிப்படாது. ஓஹோ, சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறது. பாத்தியாடா செல்லையாவே, இவ்வளோ நடந்தும் நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஏன்டா கேட்கணும்? அதான் மொத்தமா சேர்த்து தொங்க விட்டாரு. ஏய், நம்ம பண்ணது தப்பான தொழில். பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. செல்லையாவை தலைகுனியை வச்சுட்டோம்டா. ஊர்ல விசாரிச்சு பார்த்ததுல இதான் சமுத்திரம் விழுந்து சொன்னாங்க. நிறுத்து வந்து சரி சரி, ஆள் வீட்டில் இருக்காங்க பாரு. சமுத்திரம் யாரு? சமுத்திரம் இதோ வர கொஞ்சம் வாங்க. நீங்க தான் சமுத்திரமா? ஆமாங்க. என் பேர் செல்லையா. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன உதவி? உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தெரியாம என் பையன் தொலைச்சிட்டான். கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, அதுக்கு பொறுப்பு ஏற்று நானே முழுசா கொடுத்துறேன். செல்லையா ஒன்றும் சாதாரண பரம்பரை கிடையாது. கொடுத்து செவந்த கைக்கு சொந்தக்காரன். கொடுத்த கடனையே வாங்க மாட்டானா பாருங்களேன். உங்க பணத்தை கண்டிப்பா திருப்பி தந்துருவாரு. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இவ்வளவு சொல்லியும் புரியலையா? ஏற்கனவே பணம் வந்தாச்சு. வந்துருச்சா? நீங்க என்னடா பணம் தொலைஞ்சிச்சுன்னு சொல்றீங்க? பணம் வந்துருச்சா? வந்துருச்சுங்க. இன்னும் எத்தனை பஸ் தான் ஏறி தேடுறது? எங்கேயும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே தேடுறது? கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடைச்சிரும். டேய், ரொம்ப களைப்பா இருக்குது. கலர் குடிக்கலாமா? நம்ம பாக்கெட்டில் என்னைக்கு இருந்துச்சு? வாடா, இருக்குமாடா? ஏய், எங்கடா அவளை காணோம்? ஏய், இங்கே நிற்கிறா? அவனை நான் பார்த்தேன். இங்கதான் பார்த்தேன். பஸ்ல பணத்தை எடுத்தால அவன் இப்ப மொட்டை போட்டிருக்கான். இங்கதான் இருக்கான். இங்கதான் என்ன பார்த்து ஓடிட்டான். இப்ப இங்கதான் இருக்கான். என்ன மொட்டையா? தெரியல. இல்ல இல்ல. இவனா? பாரு, நல்லா பார்த்து இல்ல. இவனா? இல்ல. அப்புறம் எவன் நீ? எல்லாம் ஒன்னால தாண்டி. வீடு போச்சு, சொத்து போச்சு, பேரு போச்சு, மயிறு மட்டை எல்லாம் போச்சு. கண்ணை என்ன புறதில வச்சிருந்தா? எல்லாம் என் நேரம். இப்ப எதுக்கடி மோசம் அழுகுறா மூதேவி? உன்னை என்னைக்கு பார்த்தா அன்னைக்கு எனக்கு சனி பிடிச்சிச்சு. பேசிக்கிட்டே இருக்க, எங்கடி போற? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு சொல்லிட்டல. இனிமே இந்த சனியை நான் என்னைக்குமே பார்க்க வேண்டாம். மாமா, இதுக்கு மேல வரணும்னா வாய்க்குள்ள தான் வரணும். உரும்பு. ஆமா, வெளிநாட்டுல இருந்து இந்த வாரம் தான் வந்தேன். பரிமளத்துக்கு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். கொடுத்துறீங்களா? உங்க கையாலே கொடுங்க. பரிமளம், பாத்தா மாமா சென்ட் பாட்டில் கொண்டு வந்திருக்காரு. பரிமளம் மாமா, ஒருங்க நாள் இருக்கு, அவசரப்படாதீங்க. எவ்வளவு நாள் தான் பொறுமையாவே இருக்கிறது? கல்யாணத்தை வை மாமா, சீக்கிரம். வர்ற முகூர்த்தத்திலே வச்சிருவோம். ஐயோ, மாமிக்கு வந்துச்சுடா சாமி. கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிச்சிட்டு இருக்கோம். ஒட்டக கழுவுறனுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டேன். வெள்ளக்க மேல பிஞ்சிடும் உனக்கு. நீ வாடி உள்ள. ஒட்டகத்துக்கு குண்டி கழுவுற பையன் என் பொண்ணு. மருமோனே, அத்தை மீறி என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதா? அப்புறம் எதுக்கு நிக்கிற? மூடினு போ. குண்டி கழுவுற பையலுக்கு கோவத்தை பாரு. பரிமளம், அப்ப நம்ம கிளம்புறோம். மூட்ரா மூஞ்சலி மூக்கா. பரிமளம் பாரு. சீனி தூக்கலாம், 2 டீ போடுப்பா. என்ன செல்லையா, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இந்த பட்டாணம் நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராத்திரி பூரா தூக்கமே இல்லை. ஏதாவது செஞ்சாகணும்ப்பா. என்ன செய்யணும் சொல்லு. வாடா பக்கத்துல.
எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? ஏன்பா ஏன் உன் பையனுக்கு ஒரு வேலை கொடுத்தாலே அவனை கூப்பிட்டு வெளுன்னு வெளுத்து விடுவேன். இதுல உனக்கு வேலை வேணும். சுந்தரம், உண்மையிலே சொல்றேன் சுந்தரம், எனக்கு வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்களா? உனக்குன்னு யாரும் இல்லைல்ல, இப்போவாச்சும் அவனை போய் பார்க்க வேண்டியதானே. வெற்றி உன்னைங்க நான் எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்? மரியாதை பார்க்குறாரா? மரியாதை. ஏப்பா என்னை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசும்போது என்னப்பா உதவி கேட்க? பெருமை வச்சு என்ன நாக்க வலிக்க முடியும்? துட்டுக்கு என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் பார்த்தா அடுத்த மணி எப்படி கடன் வாங்குறது? ஏன்டா அப்படி திட்டல? பேசாம பிள்ளைக்காக புல்லட் வந்துருமா? டேய் மாப்பிள்ள, நானும் உன் கூட ஃபாரினுக்கு வேலைக்கு வரேன்டா. டேய் இந்த விஷயம் உங்கள் அப்பா செல்லையாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும்டா. டேய் இப்போ நான் இருக்கிற சூழ்நிலைக்கு வர வழி தெரியலடா. அதுக்கு எதுக்குடா ஃபாரின் போனோம்? இங்கேயே உள்ளூரில் ஏதாவது ஒர்க் பண்ணு. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? இப்போ உன்னால் முடியுமா முடியாதா? முடியும், அது எங்கள் சார் நினச்சா தான் முடியும். அது யாரா உங்கள் சாரு? அவர் தான் எங்கள் கம்பெனியோட பில்லரு, முக்கியமான ஏஜென்ட்டு. புரோக்கர் தானே? டேய் டேய் எதுக்குடா சிரிச்சிட்டு இருக்கா? 2 பேரும் குழிக்குள்ள உளுத்த குட்டியான மாதிரியே இருக்கானுங்க. டேய் அவர் தான்டா இந்த குமரஸ்ன குவைத்து குமரஸ்னா மாத்தினவரு. சாரா உங்கள் சாரை பிள்ளைன்னு சொன்னா பிள்ளையார் மாதிரி இருப்பாருன்னு சொல்லவே இல்லை. டேய் இது மட்டும் அவர் காதில் விழுந்தது, நீ காலில் விழுந்தா கூட வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டாரு. சைலன்ஸ். சாரி என் நண்பன், நீங்கள் தான் எப்படியாவது ஃபாரின் அனுப்பணும். நீங்க 2 பேரும் பேசுனதை கேட்டு நான் ரொம்ப மன உளைச்சல் ஆயிட்டேன். உங்களை ஃபாரினுக்கு அனுப்ப முடியாது. ஆமா அனுப்ப முடியாது. பப்பே உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதால தான் நாட்டில் அப்பப்போ மழை பெய்யுது. நம்ம ஊர்ல எப்பப்பா மழை பெஞ்சது? அதான் சார், மழை பெய்யாதனால தான் இவனால விவசாயமே பண்ண முடியல. அது எப்படி பண்ண முடியும்? அதான் சார் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் சார் சாதா பட்டமுத்த கோயத்து பட்டமுத்த ஆக்கணும். ஆக்கலாம். பப்பே கோயத்துல கழுவணும். படித்த படிப்பு கலெக்டர் வேலையாக கொடுப்பாங்க, கழுவுற வேலை தான் கொடுப்பாங்க. உள்ளூரில் எருமை மேய்க்கிறதுக்கு வெளியூரில் போய் ஒட்டகம் மேய்க்கிறது பெருமை தானே சார்? அட்வான்ஸா புரிஞ்சுக்கிட்டியே. இந்த உங்க அட்வான்ஸ். பூச்செண்டுங்கம்மா. அண்ணா பணம் கட்டதுனால வட்டி பூச்சண்டை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டா அண்ணா. என்ன சொல்ற? எப்போ? இன்னைக்கு காலையில் தானா. அவளுக்கு யாரும் இல்லைண்ணா. சுந்தரா நீ சொல்றதெல்லாம் சரி, 10 இல்லாம நான் காசு கொடுக்க மாட்டேன்னு தெரியாதா? செல்லையாவை நம்பி நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கலாம் ஐயா. ஏற்கனவே வசூல் பண்ண தெரியாத ஒரு வைத்த வெளியே வச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு பணம் கொடுத்துட்டு நெஞ்சு வெளியே வந்து சாவறதுக்கா? ஐயா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். பணத்தை பார்க்காதீங்க, மனுஷனை பாருங்க. அப்ப மனுஷங்களை தேடி போக வேண்டியதானே? பணம் இருக்கிற எங்கிட்டயே வந்தீங்க. சரி, உமக்கு எதுவுமே இல்லாமல் பணம் தருவதால் எமக்கு என்ன லாபம்? ஐயா எல்லார்கிட்டையும் 3 ரூபா வட்டி வாங்குறீங்க, நான் 5 ரூபா போட்டு கொடுக்குறேன். பணத்தை எடுத்துட்டு வா. சரிண்ணே. இது வரைக்கும் வட்டிக்கும் குட்டிக்கும் தான் பணம் கொடுத்துருக்கேன். முதல் முறையா வட்டிக்காக கொடுக்குறேன். டேய் பணத்தை கொண்டா. பணம் எப்படி திரும்பி வருதுன்னு மட்டும் பாருங்களேன். என்ன நம்ம பட்டம் இவ்வளவு பதட்டமா வர? புதுட்டே என்ன வேணா பண்ணுவியா? அவளுக்காக நான் இருக்கேன்டா. அவ ஒழுங்கா வட்டி கொடுத்திருந்தா நான் ஏன்டா அவளை கூட்டு வர போறேன்? இந்த அவன் பணம். வா மாட்டு விடா நீ. எந்திரிண்ணே. பாப்பாட்டி வாயடி.
பட்டா உனக்கு யாரா இவ்வளவு பணம் கொடுத்தது? ஏய் பட்டா நண்பன் தான் ஏண்டா பருத்தி கட்டல பௌசா வரான் பாருங்க. ஃளைட்ல வந்த என்ன பிளான் போட்டு வண்டியடா. 16 வயதுல சப்பானி மாதிரி நடந்து வரான். அட நம்ம குமரேசன் அங்கிள் கோயித் குமரேசன் அங்கிள் கோயித் குமரேசன். இது கோயத்துல கிளம்புறதா? மதுரை அங்கிள். ஆமா ஒட்டகத்துக்கு புழுக்கு பறக்கி போட்டதுக்கு உனக்கு எவன்டா காசு கொடுத்தான்? ஏஜென்ட். எந்த ஏஜென்ட்? ஃபாரின் போற ஏஜென்ட். ஃபாரின். இப்ப யூரின் பணத்தை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போனா விவசாயத்தை யாரா பாத்துறது? இதெல்லாம் சொல்லி பட்டாவை கெடுத்து எங்கேயா அழைச்சிட்டு போன பிச்சரா சரியா உருப்படாங்க. கிளம்புங்களே. ஏண்டா அவர் தான் ஃபாரின் சொன்னா அடிப்பாருன்னு தெரியும்ல. ஏண்டா பாராட்டுற மாதிரி கூப்பிட்டு பல்ல உடைச்சிட்டீங்களடா. சரி வா. நான் போனதுக்கே இப்படி இவனையும் கூட்டு போறேன்னு தெரிஞ்சா. மடி பூச்சண்டு மாமா இங்க வாமா. இந்தம்மா யார் புடவை தெரியுமா? உங்க அத்தை பூங்கோத புடவை. எல்லாரும் பாருங்க என் வருங்கால மருமக பாருங்க. ரோசே பாரு ஸ்டைல நட பாப்பா. செல்லாயி இதான் ரொம்ப அழகு நடப்பா. இந்த அழக பாரு. கண்ணு வைக்காத கண்ணு குத்திடுவாப்பா. எல்லாரும் பாருங்க என் வருங்காலத்து மருமக. வா வா வாங்க. என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்னப்பா ஏன் விட்டுட்டு இருக்க? மறுபடியும் ஊருக்குலாம் அறிமுகப்படுத்துறேன். நீ வாய பக்கத்துல இருந்து. ஜோடி பொருத்த பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கதான் என் பட்டா நிக்க. சொன்னா கேளுப்பா கூச்சமா இருக்குப்பா. சின்ன வயசுல உன்னையும் பூம்பாதையும் பார்த்த மாதிரி அப்படி போடுங்க. எப்படி பாத்தீங்களா? அது அடுத்த வருஷம். கூச்சமா இருக்குப்பா. ரெண்டு பேரும் சுத்தி போ. இவ்வளவு கஷ்டத்திலையும் மருமக வந்த உடனே செல்லியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாரு. மதினி இது அம்மாவோட சீலை தானே? அப்பத்தா மதினிய பாரு. அட்டைக்கும் குட்டையும் தான் உறவு. அல்லது இந்த எருமைக்கு என்னடி உறவு? அங்கிட்டு போடி. சும்மா இருப்பத்தா. மதினிய பார்க்கும்போது போட்டோல எங்க அம்மா பார்த்த மாதிரி இல்ல? சாணி சட்டி சருவு சட்டி ஒன்னாகுமா? பைத்தியக்காரி வந்துட்டா கிளிக்கிட்டு. ஏ கிழவி எந்த நேரத்துல என்ன பேசணும் உனக்கு தெரியாது? பாவம் மதினிக்கு யாருமே இல்லை தெரியுமா? ஏய் என்ன என்னாச்சு? அப்பத்தாவுக்கு என்னை பிடிக்கவே இல்லை. அது வீட்டில் கல்யாண வயசில் தங்கச்சி இருக்கும்போது உன்னை கூப்பிட்டு வந்துட்டேன்ல அதான். சரி அதை விடு. நம்ம அப்பத்தா தானே, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஏய் இங்கே ஏதோ இருக்கு பாரு. இங்க போச்சா உடஞ்சு போச்சா? நான் பானைய சொன்னேன். வைக்கலாம் பர்ற முடிச்சு போடி போடா தடியா. என்னம்மா சாப்பாடு இது? பட்டா வர நேரம் அவன் வாய்க்கு ருசி அதை போடு. இதெல்லாம் கொடுக்காத. எதுவும் இல்லைன்னா முட்டையை பொறிச்சு போடு. ஏன்பா நான் சமைச்சது பிடிக்கல? வாயிலே வைக்க முடியல. பட்டா வந்துட போறான். ஏதாவது சீக்கிரமா சமைச்சு வைப்போ. ஏப்பா பட்டனை தங்கத்துக்கு வாங்கிட்டு என்ன மட்டும் என்ன தவிட்டுக்கா வாங்கின? உட்காரு உட்காரு உட்காரு. என்னாச்சு இப்போ? அப்புறம் என்ன, பட்டம் சாப்பிட்டானா, பட்டம் தூங்கினானா, பட்டம் குளிச்சானா எல்லாம் கேட்குற. என்னைக்காவது என்ன சாப்பிட்டேன்னு கேட்டிருக்கியாப்பா? இங்க பாருங்க, நாம ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கோம். அவன் தான் வெளியே போயிட்டு வரவன். வாய்க்கு ருசியா அதை போடணும். பசியோட வருவான். அதுக்காக தான் கேட்டேன். வேற எந்த அர்த்தத்துலையும் கேட்கலாமா? இந்த மாதிரி நீ சாப்பிட்டியா? போப்பா, அதுக்கு நீ கேட்காமே இருந்து. வள்ளி வள்ளி, நான் சொல்றது கேளுங்க. போப்பா, என்ன இருந்தாலும் உனக்கு என்ன விட பட்டை மேலதான் பாசம் அதிகம். பட் எனக்கு என்ன பிடிக்கும் தெரியும், எப்ப பசிக்கும் தெரியும். வள்ளி வள்ளி, என்ன சொல்ற? எனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு தெரியுமாப்பா? கண்ணு கண்ணு போப்பா. மணி வள்ளி, என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்க தாய் இல்லாம இருக்கவே கூடாது.